நாட்டிலே சிங்கள மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த என்பிபியினால் 3 பேர் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கிலே. எங்களுடைய பொய் செய்கின்ற அரசியல்வாதிகளை இல்லாமல் செய்து அரசாங்க கட்சிக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் கிடைத்திருக்கு. நீங்களும் வடக்குகளை வாக்கை எடுத்து அந்த வகையில் எங்களுடைய நிலப்பாடு இந்த விடயம் தொடர்பு அறிய வேண்டும். அதே போல் வட மாகாணத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் வார் பெர்மிட் இருப்பதாக சொன்னார்கள். ஏன் அந்த பட்டியலை ஏன் வெளியிடவில்லை? ඒක කියන්න කැමැති මට දැන් මේ වෙලාවට අපේ දෙමළ ජනතාවට விவாதத்தை ஆரம்பிக்கலாம். கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்கள், என்னுடைய நேரம் பாருங்கள் 10:53. தயவு செய்து 10:53 ஆரம்பியுங்கள், அல்லது என்னுடைய நேரம் நிறைவேற்றிருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பிபி அரசாங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். என்றால் வரலாற்றிலே முதலாவது முறையாக 159 ஆசனங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்த்துக்களை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் இலங்கை தமிழரசு கட்சியாகிய எங்களுடைய கட்சிக்கும் வடக்கு கிழக்கிலே மக்களுடைய ஆணை மீண்டும் ஒரு முறை கிடைத்திருக்கின்றது. 5 தேர்தல் மாவட்டங்களிலுமே பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கு. அதிலேயும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அனைத்து மாவட்டங்களிலுமே எங்களுடைய கட்சிக்கு தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் அதிகூடிய வாக்குகள் கிடைத்து மட்டக்களப்பிலே வரலாற்று சாதனை. I don't know where I even stopped. This is the third time I'm trying to start my speech. But எனவே நான் 3வது தடவை எனது பேச்சை நான் ஆரம்பிக்கின்றேன். மக்கள் ஒரு வரலாற்று சாதனை. எப்படி என்பிபிக்கு நாடு முழுவதும் 159 ஆசனங்கள் கிடைத்ததோ அதே போல மட்டக்களப்பிலே வரலாறுலே இந்த விருப்பு வாக்கு முறையின் கீழே அதிகூடிய விருப்பு வாக்குகள் 65,000க்கு மேற்பட்ட விருப்பு வாக்குகள் எனக்கு தந்து மட்டக்களப்பு மக்களும் நாடு முழுவதும் ஒரு அனுரனுடைய சுனாமி அடிக்கும் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும் அந்த சுனாமியை நின்று பிடித்து நாங்கள் அதிகூடிய வாக்குகளை எடுத்து அதிகூடிய ஆசனங்களை எடுத்திருந்தோம். நாட்டிலே ஜனாதிபதியினுடைய அண்மையிலே நடந்த அந்த உரை சம்பந்தமாக இந்த விவாதத்திலே நாட்டிலே சமத்துவம் என்றது நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ஜனாதிபதியினுடைய உரையிலே தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்களுக்கு மட்டும் உறுத்தான சில பிரச்சனை பற்றி அவர் சொல்லவில்லை. அந்த விடயங்களை பற்றி இந்த சபையிலே நான் சொல்லாமல் நினைக்கிறேன். ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கின் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி என்ற அந்த அங்கீகாரத்துடன் தமிழ் மக்களுடைய சார்பிலே இந்த இடத்திலே நான் அந்த பிரச்சனையை நான் சொல்லாமல் நினைக்கிறேன். மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் கைதிகள், ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய இந்த அரசியல் கைதிகள் இன்றும் விடுதலை செய்யப்படாத நிலையிலே சிறையிலே இருக்கிறார்கள். அவர்கள் ஆரம்பத்திலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டு இன்று பல்வேறு வழக்கின் கீழே இருக்கிறார்கள். The PTA was used to arrest. PTA இந்த அரசியல் கைதிகளை கைது செய்வதற்கு இந்த PTA பயன்படுத்தப்படுகின்றது, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம். எனவே அரசாங்கம் என்ற முறையில் நான் உங்களை கேட்டுக்கொள்வது, உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அரசியல் கைதிகளை விடுவிக்கப்படுதல் வேண்டும். எனவே பிரதம அமைச்சர் கடந்த காலத்தில் இந்த பயங்கரவாத தடைச்சதுக்கு மிக சுறுசுறுப்புடன் இயங்கினார். நாமல் அமரசிங் என்பவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுகின்றார். அந்த கார்ட்டூன், எனவே அந்த கார்ட்டூன் குறிப்பிடுகின்றார் அதிகாரம் அனுரோக்கு. எனவே இவைதான் இவற்றை காட்டுகின்றது. ஜேவிபி அல்லது என்பிபி உடன்பட்டிருந்தது இந்த ஒப்பமிடும் செயற்பாட்டுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனால் இப்போது இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இவ்வாறான விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சம்பந்தமாக அரசாங்கம் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். அதே போலதான் காணாமாக்கப்பட்டோருக்கான நீதி, இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். விசாரணைகள் மட்டுமல்ல, இவங்களுக்கான தண்டனை, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்த விடயம் விசாரணைகள் மட்டுமில்லை, உண்மை கண்டறியப்படுவது மட்டுமில்லை, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். There has to be an accountability mechanism. So the previous government. எனவே முன்னர் எனவே அரசாங்க அதிகாரிகள் இது சம்பந்தமாக இந்த வகை பொறுப்பு கூறுதல் செயற்படுத்தப்பட வேண்டும். எனவே ஜெனீவாவில் மனித உரிமை ஆணைக்குழு இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்கின்றது. எனவே எங்களுக்கு வகை பொறுப்பு கூறும் தன்மை காணப்படுதல் வேண்டும். எனவே குற்றத்தை இழைத்தவர்கள், தமிழ் மக்களுக்கு எதிராக குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்படுதல் வேண்டும். எனவே என்பிபி, ஜேவிபி இந்த பிரச்சனைகளுக்கு பழக்கப்பட்டவர்கள். எனவே
மக்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள், மக்கள் அடக்கப்படுகின்றார்கள். எனவே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடுத்தது காணி பிரச்சனை. இந்த பிரச்சனை சமத்துவம் என்ற அடிப்படையில் சிங்கள மக்களுக்கு இல்லாத இந்த பிரச்சனை தமிழ் மக்களுக்கு இருந்தது. மிக முக்கியமாக காணி பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய மேச்சத்தரையுடன் சம்பந்தப்பட்ட மகாவலி அதிகார சபையினுடைய பிரச்சனை வடக்கு கிழக்கிலே 8 மாவட்டங்களிலும் இருக்கின்றது. மட்டக்களப்பிலே குறிப்பாக மயிலத்தமடு மாதவனை என்ற பிரச்சனை இருக்கின்றது, ஒரு மேச்சத்தரை பிரச்சனை. இதே போலதான் இந்த மகாவலி அதிகார சபையினுடைய பிரச்சனைகள் முல்லைத்தீவாக இருக்கட்டும், வவுனியாவாக இருக்கட்டும், எல்லா மாவட்டங்களிலும் திருவோணமலையிலும் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அரசாங்கத்துடைய நிலப்பாடை நாங்கள் அறிய வேண்டும். அதே போலதான் தொல்பொருள் திணைக்களத்தால் இந்த நாட்டிலே சிங்கள மக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக இந்த தொல்பொருள் சட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்டார். அந்த வகையிலே குருந்தூர் மலையாக இருக்கட்டும், திரியாய் பிரதேசமாக இருக்கட்டும், வெடுக்குநாரி மலையாக இருக்கட்டும், மட்டக்களப்பிலே குசலான மலையாக இருக்கட்டும், இந்த பிரதேசங்களிலே இந்த தொல்பொருள் பிரச்சனை தொடர்பாக அரசாங்கம் தங்களுடைய நிலப்பாடை அறிவிக்க வேண்டும். அதே போலதான் ஃபாரஸ்ட் பிரச்சனை 83ஆம் ஆண்டு வரைவு படத்துக்கு போறதாக கடந்த ஜனாதிபதி சொன்னார். ரிகார்டிங் தி ஃபாரஸ்ட் லேண்ட் கானக வனப்பகுதிகள் பற்றி கடந்த அரசாங்கமானது 1983ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு திட்டத்துக்கு தான் செல்ல இருந்தது. அப்போது இருந்த நிலப்பரப்பை அளவாக கொண்டுதான் கடந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு இங்கே இருக்கின்றது. எனக்கு ஒரு விடத்தை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். வடக்கு கிழக்கில் இந்த வனப்பிரதேசத்தினுடைய அளவை பற்றிய பிரச்சனை இன்னும் இருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக நிர்வாக சம்பந்தமான பல பிரச்சனைகளும் இருக்கின்றது. பிரதேச சேலம் சம்பந்தமான பிரச்சனை, இது நிர்வாக ரீதியான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை தமிழ் மக்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இது அரசாங்கம் இதுக்கான தீர்வுகள் வழங்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்க கட்சிக்கும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் கிடைத்திருக்கு. நீங்களும் வடக்குகளை வாக்கை எடுத்து அந்த வகையில் எங்களுடைய நிலப்பாடு இந்த விடயம் தொடர்பாக அறிய வேண்டும். அதே போலதான் அதே போன்றுதான் இந்த ராணுவ முகாம்களை அகற்றுவதை பற்றி ஒரு விடயம் இருக்கின்றது. அரசாங்கம் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த காணி சிறிய அளவில் இருந்தாலும் கூட ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. சில வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளன. அதை நாம் வரவேற்கின்றோம். மிகவும் சிறப்பான விடயமாகும். பல தமிழர்களுக்கு கோயில்களுக்கு செல்ல முடியாத நிலைமை காணப்பட்டது. தற்போது அவர்கள் செல்ல முடிகின்றது. அதை நாம் வரவேற்கின்றோம். இதனை வரவேற்கும் அதே நேரம் மேலதிகமாகவும் நீங்கள் இது தொடர்பில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். பல காணிகளை விடுவிக்க வேண்டும். அவர்கள் கோயில்களை கைப்பற்றி இருக்கின்றார்கள், பாடசாலைகளை கைப்பற்றியிருக்கிறார்கள், அவற்றை விடுவிக்க வேண்டும். எனவே மேலதிகமாக இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். முன்னேற்றகரமான செயற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இறுதியாக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் அதிகார பகிர்வு தொடர்பான விடயம். நான் கௌரவ நலிந்த ஜெயதீஸ் அவர்களை நன்றி கூற விரும்புகின்றேன். அமைச்சரவையில் அவர் அதற்கான தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தார். நான் பாராளுமன்றத்தில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வே சில்வாவினுடைய கருத்தை பற்றி கூறியிருந்தேன். அவர் அதற்கான விளக்கத்தை அமைச்சரவையில் விளக்கியிருந்தார். எனவேதான் நான் பாராளுமன்றத்தில் அதை பற்றி நான் மீண்டும் கேள்வி எழுப்பவில்லை. அதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாகாண சபைகள் முக்கியமானது. நீங்கள் புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்தாலும் நீங்கள் ஒரு விடயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்கள், நாங்களும் இந்த நாட்டின் பிரஜைகள், எமக்கு அரசியல் உரிமைகள் உள்ளது. இந்த வடக்கு 1200% மக்கள் அதிகரிக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்தில் 1200% இந்த அம்பாறை மாவட்டத்தில் சிங்கள மக்கள் அதிகரித்துள்ளார்கள். ஏனையவர்கள் 200%-ஆகத்தான் இருக்கிறார்கள். திருகோணமலை மாவட்டத்தில் 700%-ஆல் இது அதிகரித்துள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் சிங்களவர்கள் எண்ணிக்கை 200% அதிகரித்துள்ளது. எனவே இந்த அரசு இதுவரை சிபார்சு செய்த இந்த முறையானது வடக்கு கிழக்கில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஏனைய சமூகத்தினரும் தற்போது அங்கே வாழ்கிறார்கள். எனவே தமிழர்களுக்கு இந்த நாட்டில் அரசியல் உரிமையில் தீர்வு காண்பதற்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூற முடியாது. எனவே நீங்க புதிய அரசியலமைப்பை கொண்டு வரும்போது தமிழ் மக்களுக்கும் சமனான உரிமை இருக்கின்றது. அதிகார பகிர்வு இங்கே அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் தமிழர்கள் மட்டுமே பெரும்பான்மையாக இருப்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம், நீங்கள் இன்னும் 2 நிமிடத்தில் உங்கள் பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும். நன்றி சபாநாயகர் அவர்களே. எனவே நாங்கள் கவனத்துக்கு கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் பொதுமக்களின் அபிப்பிராயத்தை பெற்றுக் கொள்வதாக கூறியிருந்தீர்கள்.
எனினும் 2015 2019 வரையும் ஒரு அரசியலமைப்பு மாற்றங்களை செய்வதற்கு முன்வந்ததாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதில் பிரதமர் அவர்கள் 2016 மே மாதத்தில் பிரதமர் அப்பொழுது குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்தார். நீங்கள் பல விடயங்களுக்கு அங்கீகரித்திருந்தீர்கள். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இந்த அரசாங்கத்தை வீழ்த்தவோ, இந்த அரசாங்கத்தை அழிக்கவோ, இந்த அரசாங்கத்தை குழப்பவோ நாங்கள் அதல்ல எங்களுடைய நோக்கம். அரசாங்கத்தின் நல்ல விடயங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். ஆனால் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பாக அரசாங்கத்தின் முற்போக்கான வேலை திட்டம் தொடர்பாக நாங்கள் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டிலே பிரதானமாக 3 விடயங்கள் இருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புடையதாக இந்த அரசாங்கத்துக்கு பெரும் பொறுப்பு இருக்கின்றது. பிள்ளையானை அழைத்து விசாரித்தார்கள். கைது செய்வது போலீசாரின் விடயம். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய பல தகவல்கள் நம்மிடம் இருக்கின்றன. இவை தொடர்பாக பாதுகாப்பு செயலாளரை நான் அறிவித்திருக்கின்றேன். பாதுகாப்பு அமைச்சரும் இங்கு இருக்கின்றார். நாங்கள் ட்ரிப்போலி பொட்டூன் பற்றி பாராளுமன்றத்தில் பல விடயங்களை பேசியிருக்கின்றோம். எமக்கும் வாய்ப்பு தாருங்கள். அந்த குழுக்களை நாங்கள் தொடர்பு படுத்தி தருகின்றோம். சாட்சிகளை பெற முடியும். ஊழல் மோசடி தொடர்பாக மட்டக்களப்பில் எனக்கு 65,000 வரலாற்றில் அதிக வாக்குகள் கிடைத்தது. என்பிபி சொன்னதை போல நாங்களும் சொன்னோம். ஊழலை நிறுத்துவோம் என்று சொன்னோம். ஊழலை நிறுத்துங்கள். ஊழல் மோசடி பிள்ளையான் மற்றும் அந்த அரசாங்கம் செய்த விடயங்கள் பற்றி நாங்கள் சொன்னோம். ஆனால் அந்த அரசாங்கம் எதையும் செய்யவில்லை. இப்போதைய பிரதமரோ அல்லது ஜனாதிபதியோ இதை செய்ய வேண்டும். பிள்ளையான் எங்கே காணியை கையகப்படுத்தினார், எவ்வாறு எங்கெல்லாம் பணம் பெற்றார் போன்றவற்றை எல்லாம் நீங்கள் விசாரணை நடத்த வேண்டும். மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்க 159 பேர் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றார்கள். மிகப்பெரிய மக்கள் ஆணை. இந்த நாட்டை முன்னெடுத்து செல்வதுதான் எங்களுடைய நோக்கம். அரசாங்கத்தை வீழ்த்துவது எங்களது நோக்கம் அல்ல. எமது கட்சி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி அல்ல. ஆகவே எங்களோடு இணைந்து பணியாற்றுங்கள் என்று தான் கேட்டுக்கொள்கின்றோம். பார் பெர்மிட் பற்றியும் சொல்ல வேண்டும். வட மாகாணத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் பார் பெர்மிட் இருப்பதாக சொன்னார்கள். ஏன் அந்த பட்டியலை ஏன் வெளியிடவில்லை? இந்த பார் பெர்மிட் பற்றி விவரம் இருப்பதாக சொன்னீர்கள். அவை பற்றி விசாரியுங்கள். மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பார் பெர்மிட் பெற்றவர் யார் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த விவரங்களை நீங்கள் அம்பலப்படுத்துவதில்லை? இந்த ஊழல் மோசடிகள் தொடர்பாக இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமானால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மக்களும் அதை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரே சொன்னார்கள், இந்த நாட்டில் எங்களுடைய எதிர்கட்சி மக்கள் என்று சொன்னார்கள். மக்கள் எதிர்கட்சியாக வீதிக்கு இறங்குவதற்கு முன்னர் இந்த செயல்முறையை முன்னேற்றி செல்லுங்கள். உங்களுக்கு கால அவகாசம் போதுமான அளவில் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று ஒரு 2 மாதங்கள் முடிந்துவிட்டன. இந்த காலப்பகுதியிலாவது புதிய அரசாங்கம் தான். ஆனால் முற்போக்கான முறையிலே பணிகள் இடம்பெறுமானால் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். மக்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே போல முடித்துக் கொள்கின்றேன் சபாநாயகர் அவர்களே. அதான் மின்சார பட்டியல் தொடர்பாகவும் பிரச்சனைகள் இருக்கின்றன. அது பற்றியும் நாங்கள் எதிர்காலத்தில் பேசுவோம். இந்த அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்தவனாக நல்ல விடயங்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. எனக்கு தாருங்கள். கௌரவ அர்ஜுனா அவர்கள். கௌரவ சபாநாயகர் அவர்கள் நன்றி. நான் வடக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்றேன். இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்களிலே நாங்கள் கண்டோம், இனவாதம் இருந்தது. எங்களை பிளவுபடுத்தி பிரித்து தமிழர்களாக எங்களை ஆட்சி செய்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை எதையும் செய்யவில்லை. வடக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்றபடியினால் அதை நான் பெருமையுடன் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே என்பிபியினால் 3 பேர் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கிலே. எங்களிடையே பொய் செய்கின்ற அரசியல்வாதிகளை இல்லாமல் செய்து சுவாதீன குழுக்களை போட்டியிட்ட எங்களை மக்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் எப்போதும் செய்யாது என்று சொல்லி எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்துக்குள் தான் இவர்கள் இனவாத அடிப்படையில் செயற்படுகிறார்கள். எனக்கு இடமளியுங்கள். கௌரவ உறுப்பினருக்கு கதைக்கு இடமளிங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒழுங்கு பிரச்சனை என்ன? 33 கீழ் நிலையற் கட்டளை 33 கீழாக கதைக்கிறீர்கள். சுருக்கமாக சொல்லுங்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள். எதிர்கட்சி தலைவரில் அலுவலகத்தில் என்னை தாக்கினார்கள். நான் ஒரு டாக்டர், சிறுபிள்ளை போல நான் பேச விரும்பவில்லை. நான் இது பற்றி விளக்கமாக கதைக்க வேண்டும். சந்தர்ப்பம் தாருங்கள் பிறகு எனக்கு. මම රිප්‍රසන්ට් කරන්නේ උතුර කලින් ආණ්ඩුවල් වල අනිවාර්යයෙන්ම අපි දැක්කා
ජාතිවාදිම හොඳටම තිබ්බා අපිව වෙන් කරලා අපිව දෙමළ හැටියට අපිව මේ පාලනයක් කරා හැබැයි මේ ආණ්ඩුවේ අද වෙනකං කිසි දෙයක් එම කරලා නෑ මම උතුර රිප්‍රසන්ට් කරන නිසා මං ඒක කියන්න කැමැති මට දැන් මේ වෙලාවට අපේ දෙමළ ජනතාවට ඇත්තටම ගොඩක් දැන් මේක නිකන් ගත්තොත් NPP කින් 3 දෙනෙක් ඒගොල්ලෝ තෝරලා තියෙනවා අපේ පරණ බොරු කරන අමතිලාව අයින් කරලා ඒ අපේව දැන් ස්වාධීනම අපි ආවා ඒකට හේතුව අපිට කවදාවත් මේ ආණ්ඩුවෙන් කිසි දෙයක් මේ